என்னடா எல்லாரும் ஏத்தணும் பஸ்க்குள்ள ஏத்தி விடணும். அப்புறம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. என்னடா இவ்வளவு நேரமா என்னடா பண்ணிட்டு இருந்தேன்னு நம்ம பஸ் நொறுக்கிடுவாங்க. கவர்மெண்ட் பஸ் நான் வேற அழகா அடிச்சு வச்சிருக்கேன். உடஞ்சுது. கவர்மெண்ட்ல எனக்கு வேலை கிடைக்காது, அவ்வளவுதான், நான் காலி. பஸ் எல்லாம் கரெக்டா இருக்குதா? நம்ம பைய பரவாயில்லையே, பைய கிளீன் பண்ணிருக்கான அழகா. சே, என்னமா அழகு. இதை விட அழகு எவனும் இல்லடா. அப்படியே சுத்தி போடுவோம். அப்படியே முருகா. முதல் முறையா நான் தனுஷ்கோடி போறேன். அதனால எந்த ஒரு கெட்ட விஷயமும் எனக்கு நடக்க கூடாது. ஐயா முருகா. அப்பாடா, தேங்காய் உடைச்சு போட்டாச்சு. இப்போ அப்படியே கிளம்பிடுவோம். ராமேஸ்வரம் தான் போட்டிருக்கேன். ஆனா நம்ம தனுஷ்கோடி போனோம். எப்படி இருக்கு பாத்தீங்களா? இப்ப அப்படியே தனுஷ்கோடிக்கு ட்ரிப் போனோம். பேசஞ்சர்ஸ் வேற தேடணும் இப்ப. ஆமா, நம்ம பையப்புள்ளிக்க எங்க இருப்பாங்க? எங்க இருப்பாங்க? நான் நினைச்சு காட்டினா அங்க இருப்பாங்க. அப்படியே போயிரும். எவ்வளோ சரி, எனக்கு வெயில் சுட்டு அடிக்கிறதா. எப்பா, இந்த மே மாசம் வந்து வெயில் வேற அடிக்கிறோம். ரொம்ப அடுத்த வாட்டி ஏசி பஸ் தான் ஓட்டு கேட்கணும். பைப்புல அங்கதான் இருக்காங்க. நம்ம அப்படியே யூட்டர்ன் போட்டு அங்க போயிருவோம். அப்பதான் கரெக்டா இருக்கும். இப்போ யூட்டர்ன் போட்டு அவங்கள எல்லாரையும் ஏத்தி விடலாம். ஓகே, ஏறுங்கப்பா ஏறுங்க. இன்னைக்கு நம்ம ராமேஸ்வரம் போறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பட் நம்ம எக்ஸ்ட்ராவா தனுஷ்கோடிக்கு போறோம். அதனால ராமேஸ்வரத்தை நீங்க இறங்குங்க. தனுஷ்கோடி போறவங்க அப்படியே வாங்க. நீங்க ராமேஸ்வரம் போற டிக்கெட்லயே நீங்க தனுஷ்கோடிக்கு போலாம். அப்பா, இப்படி சொன்னாதான் வருவாங்க. அவங்க இல்லாம அவங்க மைண்ட்ல, நீ யார பஸ் டிரைவர் தானே, சொன்னியா போகணுமான்னு இருக்கணும். மத்த மாதிரி அட்வைஸ் அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதனால நாமளும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அமைதியாதான் இருக்கணும். அப்புறம் நாமளே ஏதாவது பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் எனக்கு ஏதாவது ஆயிரும். இன்னைக்கு வேற சரியான வெயில். அப்பா, ரோடு ஓஹோன்னு இருக்கியா? என்னடா ரோட்ல அவ்வளவு எந்த வண்டியும் ஓடல. இன்னைக்கு வேற வீக்கெண்ட்ல. ஐயோ, எங்கேயோ போகுது வண்டி. ஐயோ, ஜஸ்ட் மிஸ். போச்சு, செத்த. அதனால கொஞ்சம் பார்த்து பொறுமையா ஓட்டணும். அப்படி இல்லைன்னா எனக்கு சூனி வச்சிருவாங்க. என்னடா சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே எவ்வளவு கூட்டம் முன்னாடி. வழி விடு. பாரு பாரு, நல்லா பாரு எப்படி ஓவர்டேக் பண்ணணும். இதை பாரு. அப்படியே போயிடும். ஐயோ அம்மா. ஐயோ, பஸ் ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சோ? இப்போதைக்கு எதுவும் இல்ல. அப்படியே கிளம்பிட வேண்டியதான். யாருக்கு எதோ தெரியும் போது. ஆனா வண்டியில அந்த சைடு வரவனுக்கு தெரியுமே. என்ன செய்யறது? அப்படியே நம்ம பாட்டுக்கு போக வேண்டியதுதான். இப்ப மதுரை ஹைவேஸ் டோல்கேட் வந்தாச்சு. என்னடா அது டோல்கேட் வச்சிருக்காங்க? நாம இங்க டோல்கேட் போகணும், காசு கொடுத்து போகணும். ஓ, இப்படியும் நீங்க வச்சிருக்கீங்க. நாங்கெல்லாம் யாருன்னு தெரியல. டோல்கேட்லயே காசு கொடுக்காம போறவங்கடா. இப்ப பாரு எப்படி போறேன்ட்டு. இப்படியே இது இடிச்சு விட்டு போக வேண்டியதுதான். பா, நம்மகிட்டயே டோல்கேட்ல இருந்து காசு கொடுங்க பாக்காங்க. ஃபூல்ஸ். நாமெல்லாம் யாருன்னு தெரியாம இருக்காங்க. ஓ, இங்கே பேரிகேட்ஸா? நாமெல்லாம் உடைச்சிட்டு போவோம்ல, அப்படியே போவோம். அப்பா, இப்படி பறக்குதாகுது. சே, செம்மடா. அப்படியே போக வேண்டியதான். என்ன சைரன் சத்தம் கேக்குது. ஆத்தாடி, போலீஸ். ஐயோ குமாரே, வேகமாவோடு. போலீஸ் வேற தொத்திட்டு இருக்கு. ஆஹா, இது இப்படி போயிருவோம். போலீஸ் எப்படி வராதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே போ 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 போ. போலீஸ் வேற வந்து ஐ திங்க் அந்த சைட போயிருப்பாங்க. என்ன முன்னாடி ஏதோ போலீஸ் வண்டி போகுது. அப்படியே போயிட வேண்டியதான். பாய். எப்பாடா, போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்டா. இந்த போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதா பெரிய விஷயமே ஆயிடுது. நல்ல வேலை போலீஸ்கார வண்டி நம்பர் பிளேட்ல போட்டோ எடுக்கல. போட்டோ எடுத்தா அடுத்த நாளே எனக்கு வேலை காலிதான். அப்படியே
அப்படியே சென்னை ஹைவேஸ் பிடிச்சாச்சு. இப்படி அப்படியே நேரா போயிட வேண்டியதான். இப்படியே போயிட்டு இருந்தோம்னா நம்ம மெயின் ஹைவேஸ் போயிடலாம். என்னடா இது இவ்வளவு 2 பஸ் ஓடுது நமக்கு முன்னாடி. இல்ல நம்ம ரூட் பஸ் கிடையாது, வேற ரூட் தான். நம்ம ஒன் ஸ்டாப் தானே, அப்ப என்னத்துக்கு? சரிதான், அப்படியே போவோம். அப்படியே நம்ம மெயின் ஹைவேஸ் பிடிச்சாச்சு. இப்போ அப்படியே சொல்லுன்னு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல ஆசைதான். ஆனா இது மெயின் ஹைவேஸ் கிடையாது. இன்னும் நம்ம மெயின் ஹைவேஸ் கார்ல என்ன போலீஸ் வண்டி? ஏன்னா ரெண்டு போலீஸ் வண்டி வருது. நவுன்றா. நவுன்ட்டான். கிரீன் கலர் பஸ்ஸுக்கு அந்த பயம் இருக்கணும். இருந்தாலும் நம்ம பயப்புல தானே, நான் பாட்டுக்கு போக வேண்டியதுதான். நீ எவ்வளவு தூரம் தான் போகணும் தெரியலையே. ஒரு வழியா எப்படியோ மெயின் ஹைவேஸ் பிடிச்சாச்சு. இருக்குடா போய்க்கிறேன். எப்போ எப்படி கட்டடிக்கிறான். ஆஹா, முன்னாடி ஒரு பிளாக் காரு, இந்த சைடுல வந்து போலீஸ் வண்டி. நான் அப்படியே போயிட வேண்டியதான். போடு சீக்கிரமா எல்லாரையும் ராமேஸ்வரம் இறக்கி விட்டணும். அப்புறம் மீதி பேர் தனுஷ்கோடி போனோம். அப்பாடா, இப்ப நெக்ஸ்ட் ரோடு பிடிச்சிட்டேன் இந்த சீக்கிரமா போறதுக்கு. இந்த ரோட்ல போனா என்ன இண்டிகேட்டர் போட்டு நேரா போயிட்டு இருக்கான். இங்க தேர்ட் ரோடே கிடையாதுயா, நீ எதுக்கா இண்டிகேட்டர் போட்டு இருக்க? ஏ ஓகே, இப்படியே ஒரு வளைவு மாதிரி வரும். அந்த அப்படியே நம்ம ரவுண்டா சுத்தி போனோம்னா கீழே இன்னொரு ஹைவேஸ் இருக்கு, அதுலயே ஜாயின் ஆயிருவோம். இப்ப இந்த ரோட், அந்த ரோட பாருங்களேன் எவ்வளவு மேல இருக்குன்ட்டு. நாம கீழே இருக்கோம், அந்த ரோடு மேல இருக்காங்க ரோட்ல உள்ளவங்க. ஓகே, அந்த ஹைவேஸ் நான் பாத்துட்டேன் அந்த ஹைவேஸ. இப்ப அப்படியே புடிச்சிட வேண்டியதான். அவ்வளவுதான், ஹைவேஸ் வந்துட்டா. இது மேல என்ன எவனால பிடிக்க முடியாதா? அப்படி சல்லுன்னு ஓட்ட வேண்டாம். ஓகே, எப்படியோ ரொம்ப தூரம் கடந்து கடைசி டோல்கேட்டுக்கு வந்துட்டேன். இப்ப நம்ம அப்படியே அடுத்து சாயல்குடி தான் போகணும். சாயல்குடி போகணும். பா, எவ்வளோ கூட்டம். மெதுவா போவோம். அப்புறம் முன்னாடி இருக்க வண்டி இடிச்சுக்கிட்டு நான் ஏதாவது பிரச்சனையாயிரும். மெதுவா போலாம். இன்னைக்கு இவ்வளவு வண்டி வருது. சரிதான், நான் பாட்டுக்கு மெதுவா நம்ம பாட்டுக்கு டீசெண்டா போக வேண்டியது, அவ்வளவுதான். சீக்கிரமா கேட்டு எனக்கு ஆமணும். அவ்வளவுதான், கொடுத்துட்டான். அப்படியே போயிட வேண்டியதுதான். அப்படியே சில்லுன்னு பறக்க வேண்டியதுதான். ஒரு வழியா நம்ம சாயல்குடி வந்தாச்சு. சாயல்குடி பக்கத்துல வந்தாச்சுன்னு சொல்ல வந்தேன். ஆனா இந்த ஊரு கொஞ்சம் ராமநாதபுரம் மாவட்டம்னாலே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். இந்த பழைய வீடுக, பாலடைஞ்சு அந்த மாதிரி உண்டு. அதுலயும் முக்கியமா எல்லா சில இதுங்களாம் மீன்காரங்க, கார்பரேஷனு, அப்புறம் அது யாரு மீன் பிடிக்கிறவங்க, அந்த மாதிரி விவசாயிகளை முக்கியமா ராமநாதபுரம் மாவட்டத்தவங்களது. அப்படியே இந்த இதை எடுத்து சுத்தி போயிடும். நாம அப்படியே சுத்தி போயிருவோம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த ராமநாதபுரம் மாவட்டம் கொஞ்சம் நம்ம ஊர் மாதிரி இல்லாம வித்தியாசமா இருக்கும். அதான் ரொம்ப இதா இருக்குது. அவ்வளவுதான். இப்ப நம்ம அப்படியே போயிட்டே இருக்க சாயல்குடி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்துடணும்னு நினைக்கேன். அப்படியே இந்த ஸ்பீட்லயே போயிட்டு சொல்லி பயமுட ஆப்போசிட்ல வந்துட்டானே. போடா. முக்கியமா ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்தாலே நிறைய ரோடுங்க ஃப்ரீயாவே இருக்கும். அதனால இந்த நார்மலா வண்டி மெதுவா போகாம ஏதோ ரேஸ்க்கு போற மாதிரி போவாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு ராமநாதபுரம் மாவட்டம். அதனாலே என்ன செய்யறதுன்னு தெரியாம இப்படி இருக்காங்க எல்லாம். நாம இந்த ஸ்பீட்ல போயிட வேண்டியதான். இந்த ஆப்போசிட் சைட்லயே ஒரு வண்டி வரல, அப்படியே இழுத்துட்டு போயிட வேண்டியதுதான். நல்லட்டானே. சரி, இந்த சைடு போயிட வேண்டியதான். ஓகே, இங்கேயும் ஏதோ சிலை இருக்கு. என்ன இவன் நிக்கா? நாம அப்படி என்னடா இவன் இப்படியே நிக்கிறான். எனக்கு வேற டைம் ஆயிடுச்சு.
அப்படியே நம்ம இந்த சைடு போயிட்டோம்னா கரெக்டா இருக்கும்னு. ஏன்னா இவங்களை கிளம்பிட்டாங்க. டேய் என்ன வச்சு ஏதோ காமெடி கிமெடி எதுவும் பண்ணலையடா. பண்ணிதான் பாருங்க அப்புறம் இருக்குது உங்களுக்குலாம். சரி ஓகே, இப்போ நம்ம சாயல்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். பக்கத்துல வந்தாச்சு. இப்போ அப்படியே இந்த ஐவிசியை பிடிச்சிட்டு போனோம்னா வந்துடும் இடம். போடு போடு ஓடு ஓடு. இந்த சீலே போயிட்டு வந்தா டக்குன்னு பஸ் ஸ்டாண்ட் வந்துடுவோம். சாயல்குடி அப்புறம் ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட் போனோம். அது ஒன்று இருக்கு. அது எல்லாத்துக்கும் போயிட்டதுக்கு அப்புறம் தான் தனுஷ்கோடிக்கு போகணும். முன்னாடிலாம் தனுஷ்கோடியில இந்த ரோடெலாம் கிடையாதுங்க. இந்த கடலா தான் இருக்கும். தண்ணி அப்படின்னு இருக்கு. தண்ணியா இருந்து அது மேல வேன் ஓட்டுவாங்க காரில் ஓடுறமா. அதுதான் ஓட்டி 20 நாள் இருந்திருக்காங்க. இப்போ புதுசா ரோடு போட்டாங்க. நான் இது வரைக்கும் டிராவல் பண்ணது இல்லை. நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்ன இவ்வளோ கூட்டம் இருக்கு? டேய் போயிருவீங்களாடா எல்லாரும்? உருட்டிட்டு இருக்காங்க எல்லாரும். இந்த சோப்பு டப்பா கார் இருக்கு, அதுக்கு முன்னாடி போயிருவோம். போயிட்டானே அதுக்குள்ளேயே. சி இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி போயிருவோம். என்ன இருந்துக்கிறேன் இருந்தேன் போய்க்கிறேன். என்ன அவசரம் உனக்கு? நாகர்கோவில் போறேன் தானே, வெயிட் பண்ணு. இந்த கார வர இரா போய்க்கிறேன். சரி என்னடா பண்ண வேண்டியதா இருக்கு. நாம அப்படியே போக வேண்டியதான். நமக்கு ஒரு டைம் ஆயிடுச்சு. அப்புறம் இது வேறு இதாயிரும். அவ்வளோதான். ஒன் வேயா இப்போ சல்லுன்னு போக வேண்டியதுதான் வேகமா. போ அப்படியே நிம்மதியாக பாட்டு கேட்டுக்கிட்டே போனது நல்லா இருக்கும்ப்பா. சொர்க்கமே என்றாலும் அந்த பாட்டு போட்டா நிம்மதியா இருக்கும். நைட் நேரம் இருந்துச்சுன்னா குத்து பாட்டு போட்டு அப்படியே என்ஜாய் பண்ணி போயிருக்கலாம். ஆனா என்ன செய்யறது, மார்னிங் டைம் தானே போயிட்டு இருக்கோம். சிக்னல் நினைக்கிறேன். ஏதோ சிக்னலா இல்ல ஆக்சிடென்ட் ஏதாவது பண்ணி இல்ல சிக்னல் தான். இவ்வளோ பேர் இருக்காங்க சிக்னல்ல. எவ்வளவு கூட்டம். போறோம் அப்படியே நம்ம போயிட வேண்டியதான். போ 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 எதுக்கு இவ்வளவு மெதுவா போற? என்ன அஞ்சு போட்டுட்டு இந்த சைடு போறான் லூசு. நாம அப்படியே போயிட வேண்டியதான். நம்ம இது ரூட்டு பிடிச்சி போனோம்னா அப்படியே சல்லுன்னு சாரிபடி பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். போ 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 ஐயோ இப்ப என்ன நடந்துச்சுன்னா தெரியாம எல்லாமே இடிச்சு போட்டுருக்கேனே. நம்ம போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பிரேக் அழுத்திருக்க போல ஆக்சிலேட்டர் அமைக்கிட்டேன். அதுதான் இந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. ஆனா இன்னைக்கு கவனிச்சிருக்க மாட்டாங்கன்னு நம்புறேன். உலக எப்படி இருக்கான்னு தெரியல. மயங்கிட்டானா இல்ல அப்படியே செத்துட்டானான்னு தெரியல. நான் பாட்டுக்கு போகணும். போடு ஸ்பீடு வேண்டும். ஸ்பீடுல போட்டாடி லேட்டு. ஐயோ ரெட்டு சிக்னல். பாத்துக்கலாம், கவர்மெண்ட் தானே கட்டுறாங்க, நாமளா கட்டுறோம். ஓகேங்க, சாயல்குடி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்துட்டோம். இடத்த பார்த்தாலே தெரியுது. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்தாச்சு. அப்படியே இவனை முந்திட்டு போயிடலாம். இல்ல முடியாது வந்துட்டு அதுக்குள்ளே பஸ். பயணியில எல்லாமே கேட்டுக்கோ, சாயல்குடி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு அவ்வளவுதான். இங்க சாயல்குடியில வெளியே இறங்கிரு. ராமநாதபுரம் தனுஷ்கோடி போறவங்களாம் பஸ்லயே இரு. அப்புறம் மாறி சாயல்குடியில இறங்க வேண்டியது. ராமநாதபுரத்துல இறங்குனீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிக்கெட் வேற கட்டணும், அல்லது ஃபைன் போட்டுருவோம். அந்த ஃபைனையும் நீங்க கட்டலன்னா போலீஸ் அனுப்பிச்சிடுவோம். இறங்க சாயல்குடி இறங்க. 3 hours later. ஓகே, நம்ம ராமநாதபுரம் அப்படியே சாயல்குடியில இருந்து கிளம்பி பாம்பன் பிரிட்ஜு கிட்ட வந்துட்டோம். இங்க என்ன ஆச்சு? ரயில்வே ட்ராக்ல வந்திருக்கும் போது இடிச்சு போனோம். சரிதான், உங்களுக்கு வேற வேலையே இல்லை பாரு. நாம இப்படியே போயிட வேண்டியதான் டக்குன்ட்டு. இந்த பாம்பன் பிரிட்ஜ் தான் வர அழகு, தனி அழகு. இந்த இடம் அப்படியே சொர்க்கம் மாதிரி இருக்கு. இந்த இடம் 2 சைடும் கடல் அப்படியே இருக்கும். இங்க என்ன பேரிகேட்ஸ் போட்டிருக்காங்க. சரிதான்,
இந்த பேரிகேட்ஸ் அப்படியே தாண்டி போயிட வேண்டியதுதான். அங்கே என்ன போஸ்டர்லாம் போட்டிருக்காங்க. ஆனா இங்க இந்த சைடு வந்தாலே வீடு எல்லாம் துருப்பிடிச்ச மாதிரி இருக்கு. துருப்பிடிச்சு இந்த பெயிண்ட் அடிக்காத மாதிரி இருக்கு. ஏன்னு தெரியல. ரெண்டு வண்டி நிக்கி சாப்பிடுறது நிப்பாடி வாங்க போல இருக்கு. ஆனா நிறைய நிறைய கடை இருக்காங்கண்ணா இங்கெல்லாம். இனி ராமேஸ்வரம் அந்த தனுஷ்கோடி எல்லாம் போகும்போது செம்மையா இருக்கும். இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? வந்துட்டோம். ராமேஸ்வரம் பாலம் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அப்படியே ஏறிட வேண்டியதுதான். நம்ம வண்டி கால் பதைச்சிடுச்சு. இனி வேகமா இழுத்துட்டு போக வேண்டியதுதான். அங்க பாருங்க அந்த ரெண்டு பாலம் பாருங்க. இந்த ஒண்ணு நம்ம போன வருஷம் கெட்ட பாலம், இன்னொன்னு அந்த ஆங்கில காலத்துல கெட்ட பாலம். பஸ் வண்டி வந்துட்டான். ஆங்கில காலத்துல கெட்ட பாலம். அது இவ்வளவு வருஷமா இன்னும் இருக்குன்னு என்னால நம்பவே முடியல. எப்படிரா? பிரிட்டிஷ்னாலே அப்படிதானே, ட்ரெயினும் அவங்களாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க முன்னாடி. நமக்கு என்ன, அப்படியே போக வேண்டியதுதான். என்னடா அது இவ்வளவு கூட்டம்? இருன்னு பேய்க்கிறேன். சரி பேய்க்கிறேன். ஐயோ ஐயே இந்த வயசு வேற போய்க்கிறான். அப்படியே போகணுதான். இந்த பாலத்தோட சென்டர் போகும்போதுதான் அது தனி அழகு. வந்துட்டா பாருங்க. பாலத்தோட நடுப்பகுதிக்கு வந்தாச்சு. இப்ப இழுத்துட்டு போக வேண்டியதுதான். பாலத்தோட நடுப்பகுதி தான் இது இருக்கிறதுலே அழகு. அங்க பாருங்க. அந்த போன வருஷம் கேட்ட பாலம் புதுசு, நம்மளோட ஏசிய கண்டத்திலேயே வெர்டிகல் பாலம்னு சொல்லுவாங்க அந்த பாலம். அங்க பாருங்க. என்ன அழகு இந்த பிரிட்ஜ்னா பாருங்க. அந்த பிரிட்ஜ் எவ்வளவு அழகுன்னு. அதுல கூட அங்க ட்ரெயின் நிக்குது பாருங்க. யாரா நீனு? அடடட, என்ன செய்யறது தெரியலையே. ஐயோ தெரியாம சொல்லிட்டேன். முன்னாடி போயிரும். கொஞ்சம் வண்டியை ஓர கட்டிட்டு போய் அந்த அழகை பார்த்துட்டு வருவோம். இங்க நிப்பாட்டி விடுறோம் வண்டியை. அப்படியே பிரேக் போட். ஐயோ இந்த வண்டி வேற அப்பப்ப கதவை திறக்க மாட்டுறது. இப்போ அங்க போய் பார்த்துட்டு வந்துருவோம். அண்ணன் மன்னிச்சுக்கண்ணா, உன் வண்டி இடிச்சது மன்னிச்சுக்கண்ண. என்ன 5 சைடு போயிட்டான்? என்ன இவன் இப்படி வந்துட்டு இருக்கான்? சரி பிரேக் போட்டு நின்றுவான். நம்ம அங்க போய் பாலத்தை பார்த்துட்டு வந்துருவோம். அடடா, அங்க பாருங்க ட்ரெயின், அந்த பாலம் எப்படி. என்ன பிரேக் போலியா? பாய் இருடா, நான் போயிடுறேன். ஐயோ அந்த பஸ்காரனுக்கு என்னாச்சு இல்லையே. டாட்டா வண்டி இப்படி தள்ளிட்டு வர்றான். இதுமான இங்க இருந்துன்னா அவன் நம்மளும் இடிச்சு போட்டுருவான். நாம உடனே போயிருவோம். ஓகே நம்ம பிரிட்ஜ் முடிவுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாங்க, எண்டுக்கு வந்தாச்சு. இந்த கீழே பாருங்க ட்ராக் முடியுது. அவ்வளவுதான். அப்படியே இந்த பாலத்தோடைய கடைசி ஸ்பீட் பிரேக்கரை தாண்டி வந்தாச்சு. இப்ப அப்படியே போயிட்டு இருந்தோம்னா ராமேஸ்வரம் வந்துடும். ராமேஸ்வரத்துல இருந்து தனுஷ்கோடி போயிடலாம். அப்படியே போலாம். இழுப்பா செம்ம ஃப்ரீயா இருக்கு. ஆனா ஐயோ முன்னாடி வேற. அப்படியே இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போயிருவோம். என்ன திடீர்னு இவ்வளவு பேரிகேட்ஸ் போட்டிருக்காங்க? முடியலடா சாமி. A few moments later. அவ்வளவுதாங்க, ராமேஸ்வரம் வந்தாச்சு. பாம்பன் பாலம் எவ்வளவு அழகு பாத்தீங்களா நீங்களே. அந்த 2 பிரிட்ஜு, அந்த கடலுக்கு நடுவுலயே ஒரு பாலம் எவ்வளவு அழகு. அவ்வளவுதான். இப்ப நம்ம ராமேஸ்வரம் வந்தாச்சு. இன்னும் பஸ் ஸ்டாண்ட் எப்படியோ இன்னும் கொஞ்ச நேரம் பக்கத்துல வந்துருவோம். நம்ம அதை அப்படியே போயிட வேண்டியதான். இப்படியே இந்த வேகத்திலேயே போயிட்டு வந்தோம்னா நம்ம டக்குன்னு ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். ஓகேங்க, பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. இங்க ஒரு கர்வ், அப்படியே ஒரு டேர்ன் போடணும். ஏன்னு தெரியல, எந்த ரோடு மட்டும் அன்சைடு ரோடு கொஞ்சம் நல்லா நீளமா இருக்கு, இன்சைடு மட்டும் குட்டியா இருக்கு. ஏன்னு தெரியல. நானும் கார்பரேஷன் கேட்டு பார்த்துட்டேன், எந்த ஆக்ஷன் நடக்கிற மாதிரி தெரியல. ஏன்னு தெரியல, அந்த ரோடு மட்டும் குட்டியா இருக்குன்ட்டு. சரி விடுங்க,
எத்தனையோ கேட்டு பார்த்தேன், அன்னைக்கு எதுவும் நடத்தல. ஓகேங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட் போயிடுவோம். இந்த ட்ரிப்பில் முக்கால்வாசி முடிய போகுது. இப்போ அப்படியே போயிடுவோம். ஓகேங்க, இப்போ பக்கத்தில் வந்துட்டேன். ஆமாங்க, ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. எல்லாம் கேட்டுக்கோ, ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. ராமேஸ்வரத்தில் இறங்க வேண்டியவெல்லாம் இறங்கலாம். தனுஷ்கோடியில் உள்ளவங்க இங்கே இறங்கி சாப்பிட்டுங்க. நான் கொஞ்ச நேரம் சாப்பிட்டு வாங்க, பஸ் நான் க்ளீன் பண்ணி வச்சிருவேன். ராமேஸ்வரம் இறங்கி ராமேஸ்வரம் இறங்கி. A few moments later. ஓகேங்க, எல்லாரும் சாப்பிட்டு ரெடியாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பஸ்ஸும் ரெடியாக இருக்கு. ஏறி இன்னும் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. ஏறி தனுஷ்கோடி தனுஷ்கோடி. பரவாயில்லையே, முன்னாடி நிட்டு கூட்டமும் இன்னும் கொஞ்சம் கூட்டமும் சேர்ந்திருக்கேன். இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல கலெக்ஷன் தான். இப்போ அப்படியே இப்போ தனுஷ்கோடி போக வேண்டியதான். இந்த ரோட்லயே முன்னாடி டூரிஸ்ட் பஸ். ஓ, அந்த சைடு போறோம், நம்ம இந்த சைடு போயிடுவோம். இந்த சைடு அப்படியே போவோம். போயிட்டு அப்படியே இழுத்துருப்போம். ஸ்ட்ரைட்டா போனோம்னா ஒரு சிக்னல் உண்டு. அந்த சிக்னல்ல இருந்து ஒரு ரைட் எடுத்துட்டு போனோம். ரைட்டு எடுத்து போனோம்னா நம்ம தனுஷ்கோடி ரோடு. இது இப்படியே போக வேண்டியதான். போலாம். 3 hours later. ஓகேங்க, இப்போ நம்ம தனுஷ்கோடி ரோட்டுக்கு வந்தாச்சு. பார்த்தாலே தெரியும். என்னடா இது, கப்பல்லாம் இருக்கு. பேசாம பஸ் நிப்பாட்டிட்டு கப்பலை ஓட்டி போயிடலாமோ? சும்மா வேணாம், கப்பல்னா நமக்கு ஓட்ட தெரியாது. பஸ்ஸே அரைகுறையா தான் ஓட்டுவேன். இதை கப்பல் வேற ஓட்டேன்னா அவ்வளோதான். அப்புறம் பஸ் இங்கே என்னடா சும்மா நிற்கணும் எப்படின்னு என்னைய பிடிச்சி கேட்பாங்க, சட்டையை பிடிச்சி. அதனால வந்த வேலையை மட்டும் செய்வோம், வேற வழி இல்லையே நமக்கு. இப்போ எவ்வளோ கப்பலிங்க. இப்போ 1000 ஸ்பீடு போயிட்டு இருக்கேன். இந்த 200 மேலே போயிட்டு இருக்கேன். இப்போ நான் 200 மேலே எப்படி போயிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? நான் தான் கெத்து. ஆட என்ன துருப்பிடிச்சு வீடியோ இருக்கு. அப்போ நம்ம இப்போ அந்த எண்டுக்கு பக்கத்துல வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இந்த மணல் வேறு வந்திருக்கு. போ ஸ்பீடுனா நம்ம தான். இந்த மணல் வந்துட்டுங்க. அப்போ அது வந்துட்டுன்னா பார்த்துட்டாங்க. அந்த எட்ஜை பார்த்துட்டாங்க. அவ்வளோதான், நம்ம ராமேஸ்வரம் வந்தாச்சு. என்னடா இது, இங்கேயே கப்பல் நிற்குது. பரவாயில்லையே. பேசாம பஸ்ஸை கொண்டு இலங்கை பக்கத்துல தான் இலங்கை இருக்கு, அங்க நம்ம பஸ்ஸை அந்த கப்பலை விட்டுருவோமா? என்ன மக்களே, இலங்கைக்கு நம்ம ஒரு டிஎன்எஸ்எஸ் கிரீன் பஸ் ஒரு ட்ரிப்பு போலாமா? வேணாங்க, இவ்வளவு தூரம் வந்ததுக்கே மூச்சு திணறுது, நாக்க தெல்ல ஆரம்பிச்சிட்டு. இன்னும் அங்க இலங்கை வரைக்கும் போனோம்னா அவ்வளவுதான் நாகடி. எவ்வளவு ஹைட்டு, என்னை விட ஹைட்டா இருக்காங்கயா. நல்ல கப்பல்லாம் இருக்கியா நாங்களாம். க்ரூஸ் ஷிப் அந்த பாருங்க, ஹவுஸ் போட் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. இதை பாருங்க, இதான் நம்ம இந்தியன் எம்பளம். அதுல ஏதோ 3 சிங்கம் 4 சிங்கமோ ஏதோ நிற்கும். அப்படியே நம்ம அழகிய ராமேஸ்வரம் தாண்டி தனுஷ்கோடி ட்ரிப்பை முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தெரிவிக்க விடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வரை பாய்.